Welcome all of you to my video. In this video we are going to see chapter 1 sets relations and functions exercise 1.4 starts the sum. For the curve y is equal to mod x draw அப்படி சொல்லி மூணு கிராஃப் y is equal to mod x minus 1 plus 1 y is equal to x mod x plus 1 minus 1 y is equal to mod x plus 2 minus 3. So ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. You need to draw graphs of for y is equal to mod x ஃபஸ்ட்டு வரைக்கணும். செகண்டு இந்த மூணுத்துக்கும் நீங்கள் அடுத்து ரெண்டாவது வரையணும். ஸோ செகண்ட் இது தேர்டு அண்ட் ஃபோர்த்து இது நீங்கள் வரையணும். பாருங்கள் மாட்லஸ் கிராஃப். ஸோ மாட்லஸ்னால் உங்களுக்கு தெரியும். மாட்லஸ்னால் என்னது? எக்ஸு இஃப் எக்ஸு கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0 ஜீரோவில் அதுக்கும் அதிகமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் வெரி பாசிட்டிவ் நம்பர். இதே நெகட்டிவ் நம்பர்ஸ்னால் என்னது? லெஸ் தேன் 0வாக இருக்கும். இது குறிக்கு எக்ஸு நோ சி த மாட்லஸ். எக்ஸுக்கு வேல்யூ வந்து நெகட்டிவாக இருக்கணும்னா 0. பட் மாட்லஸை பொறுத்த வரைக்கும் மீனிங் என்னென்னா யூ காட் ப்ளஸ். மாட்லஸோடைய வேல்யூ வந்து ப்ளஸ். உங்களுக்கு எப்போவுமே மாட்லஸ் வந்து நீங்கள் ஏதாவது நம்பர் -2 நம்பர் மாட்லஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 தான் வரும். ப்ளஸ் நம்பர்ஸ் மட்டும் தான் வரும். அதனால் உங்களுக்கு வந்து மாட்லஸ் எக்ஸில் எந்த வேல்யூஸ் கொடுத்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவாக வந்துடும். பட் இந்த ஆக்சுவல் மீனிங் என்னென்னா எக்ஸ் வந்து கிரேட்டர் தன் 0 இருந்துச்சுன்னா எக்ஸுக்கு வந்து கிரேட்டர் தன் 0 அப்படின்னு சொன்னாச்சுன்னா கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 0னாச்சுன்னா எக்ஸ் பாசிட்டிவ். லெஸ் தேன் 0 இருந்துச்சுன்னா நெகட்டிவ். அது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். பட் மாட்லஸ் எக்ஸோட டெஃபினிஷன் வந்து இதுதான். ஆனால் மாட்லஸ் எக்ஸோட நம்ம பண்ணக்கூடிய மேக்ஸில் சம்ஸ் போடக்கூடியதுக்கு மாட்லஸ் இப்படி தான் போடணும். ஸோ இதான் மாட்லஸ் கான்செப்ட். ஸோ அப்போ கிராஃப் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் கிராஃப் எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? ஸோ கிராஃப் வந்து உங்களுக்கு ஆஸ் யூஸ்வலாக அவங்களுக்கு வந்து ஒரு லைன் இப்படி போகணும்ல தெரியும். தட் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். பட் மாட்லஸ் எக்ஸுக்கு என்ன ஆகும்னா உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது. அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போகும். இந்த மாதிரி போகும். ஒரு வி மாதிரி வரும். மாட்லஸ்னாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ஒரு வி மாதிரி வரும் எக்ஸாக்டாக. ஸோ கொஞ்சம் வளர்த்தி வந்துங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வி மாதிரி வரும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஒய் இஸ் ஈக்குவல் டு மாட்லஸ் எக்ஸ் கிராஃப். அதாவது உங்களுக்கு நெகட்டிவ்க்கு கீழே போகாது. 0 இருந்துச்சுன்னா அது பிறகு மாட்லஸ் ஆஃப் -1 எடுத்திங்கன்னா இது என்ன தான் வரும்? +1 தான் வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு மேலே விட்டு போகுது. மறுபடியும் இங்கே டச் ஆகிட்டு மறுபடியும் அது என்ன செய்தாலும் மேலே தான் போகுது. ஸோ இது அவங்க நார்மல் ஒய் இஸ் ஈக்குவல் டு மாட்லோ எக்ஸ் கிராஃப். இப்போ கொஸ்டின் வரலாம். இந்த கிராஃப் வச்சு தான் நம்ம இப்போ இந்த 3 கிராஃபும் வரைய போகிறோம். இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்குன்னா, ஸோ இது வந்து உங்களுக்கு y is equal to x மாட்லஸ் x minus 1 plus 1. ஸோ மாட்லஸ்குள்ளே x minus 1 இருக்குது. மீனிங் என்ன? ரைட் ஹேண்ட் சைடு தள்ளி வர போகுதுன்னு அர்த்தம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன ஆகுது? தள்ளி வர போகுதுன்னு அர்த்தம். அதுலேயே உங்களுக்கு அது +1 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன வரும் உங்களுக்கு? x minus 1 and minus x plus 1. You take x minus 1 and minus x plus 1 அப்படின்னு எடுத்தாச்சுன்னா அது இங்கே வரும். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு தள்ளிடும். ஸோ இது நீங்கள் வரையும் ஆக்சுவலாக அங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். y is equal to x minus 1. ஸோ x minus 1னா என்ன ஆகும்? ரைட் ஹேண்ட் சைடு தள்ளி வரும். மாட்லஸ்குள்ளே x minus 1. ஸோ அதனால் அது என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு இதை நீங்கள் போடுங்க. x minus 1 உள்ளது அது வந்து எங்கே வரும்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல வரும். ஒரு பாயிண்ட் தள்ளி ரைட் ஹேண்ட் சைடில் வரும். ஸோ இந்த இடத்துல அது வந்து 1 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து அது இந்த மாதிரி போகும். ஸோ கொஞ்சம் வி மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ தட் இஸ் கால்டு. ஸோ ரஃபாக போட்டால் இந்த கிராஃபை அவ்வளோ எக்ஸாக்டாக போடணும்னு அவசியம் இல்லை. சும்மா ரஃபாக போட்டாலே போதும். பட் அதுக்கு வந்து அந்த பேட்டர்ன் மட்டும் கரெக்டாக இருக்கணும். இப்போ மாட்லஸ்னாச்சுன்னா அந்த வி மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த மாட்லஸ் கரெக்டாக வரும். மாட்லஸோடைய அது ஒரு கிராஃப் அது. ஸோ இது வந்து உங்களுக்கு என்னென்னா இது ஆக்சுவலாக கிராஃப் கிடையாது. கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடையாது. இது ஆக்சுவலாக என்னென்னா நம்ம அந்த கிராஃபில் கொஸ்டின் வந்து இதுதான் உங்களுக்கு x minus 1 plus 1. பட் நம்ம அந்த +1 சேர்க்கல. we get taken only this values y is equal to modlo x minus 1. இதை மட்டும் தான் எடுத்துருக்கோம். +1 டோட்டல் வெளியே மாடலுக்கு வெளியே +1 கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? you got to add 1. ஆட் 1னா என்னது? ஒய்க்கு தான் நீங்கள் ஆக்சுவலாக ஆட் 1 பண்ணுறீங்க. இந்த +1 தனியாக இருக்குதா? இப்போ உள்ளே இருக்குதா? நீங்கள் இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்பீங்க. y is equal to x plus 1 the whole cube. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் ஹேண்ட் சைடு அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. இதே x cube plus 1 சொன்னாச்சுன்னா x cube கூட ஒரு வேல்யூ ஆட் ஆகுது. அப்போ ஒய்க்கு ஆட் ஆகும் அது. ஸோ அதனால தான் அது இங்கே என்ன ஆகும்? மேலேயும் கீழே வரும். அது ஒய்க்கு உள்ளது +1 தனியாக இருந்துச்சு. இது உள்ளே அது எக்ஸ் கூட சேர்ந்து ஹோல் கியூப் அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடு அண்ட் ரைட் சைடு மூவ் ஆகுது மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்னென்னா அது கிராஃப் இங்கே வந்து ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. இங்கே மாட்லஸ் அவ்வளோதான். ஸோ அதில் என்ன சேஞ்சஸ் சொல்ல அதே மாதிரி தான் இதுவும் வரப்போகுது. ஸோ மாட்லஸ் x minus 1 plus 1. ஸோ இது உள்ளே இருக்குது, அது வெளியே இருக்குது. ஸோ உள்ளே இருக்கிறனால ஒரு ரைட் ஹேண்ட் சைடு -1 வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு போகும். இதே +1 வந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ இது +1 பொறுத்த வரைக்கும் நார்மலாக தான். +1னா என்ன ஆகும்? யூ கட் மேலே போகும் அப்போ கிராஃப். ஸோ இது உங்களுக்கு கிராஃப் கிடையாது.
அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி கண்டது. ஸோ இந்த இடத்துல வரும், அதே தானா இந்த இடத்துல தான் வரும், பட் கொஞ்சம் மேலே. ஸோ அது எப்படி வரும் அப்போது, இந்த மாதிரி போகும். இதுதான். ஸோ கொஞ்சம் இடம் இல்லாத மாதிரி போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் தெளிவாக காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்படி வரைஞ்சிக்கிட்டாலும் ஒன்றும் இல்லை, நான் இப்போ வரைய மாதிரி. ஸோ இந்த இடத்துல இருக்குதா, அப்போ எப்படி வரும்னா வந்து கிராஃப் உங்களுக்கு ஸோ கையில் வந்து ஸோ இந்த இடத்துல வருதா, இந்த மாதிரி அழகாக வீசே போகும். கம்ப்ரஸோ ஒன்றுமே ஆகாது, அப்படி ஸ்ட்ரைட்டாக தான் போகும். இது உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ச் ஆகிருக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி உங்களுக்கு ஆன்சர் கொஸ்டின், அந்த ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் உங்களுக்கு y x+1 - 1, y = x+1 - 1. ஸோ இது அப்படியே ஆப்போசிட்டில் வரும். அப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ இந்த கான்செப்ட் கிராஃப் இருந்துச்சுன்னா இந்த கிராஃபை நீங்கள் ஒன்றும் பார்க்க தேவையில்லை, ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஸோ இந்த கிராஃப் வந்து உங்களுக்கு எப்படி வரும்னா, லெட் மீ எரேஸ் திஸ் கொஸ்டின். ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க இல்லை. ஸோ அந்த கொஸ்டின் தான் ஏன் சொன்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் பத்தாது. ஸோ அதனால் நான் கொஸ்டின் அழிச்சிக்கிடுறேன் தெளிவாக புரியணுங்காக. ஸோ பாருங்கள், இதுங்க எப்படி இருக்குன்னு உள்ளதை பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்ட்டு கொடுத்துருந்தாங்க, y = x+1 மாடலஸ் ஆஃப் x+1. மாடலஸ் ஆஃப் x+1 நான் சொல்லிட்டேன். இங்கே -1 இருந்துச்சுன்னா அது வந்து ரைட் ஹேண்ட் சைட் போகும். இதே ஹோல்குள்ளே சரிதான் சரிதான், க்யூபோ ஸ்கொயரோ இல்லை மாடலஸோ எது இருந்தாலும் சரிதான். -1 உள்ளே தான் -1. இப்போ மாடலஸ் உள்ளேயும் சரிதான், இல்லை க்யூப் வேல்யூ உள்ளேயும் சரிதான். எப்படி இருந்தாலும் இல்லை மாடலஸ் எப்படி இருந்தாலும் அது வந்து -1 இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடும், +1 இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ அதே தான் மாடலஸும். மாடலஸுக்கு வந்து -1 இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைட் போகும், +1 இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் போடுங்க அந்த கிராஃபை. அப்போ இந்த இடத்துல மேட் ஆகும் ஃபஸ்ட்டு. ஸோ ஒவ்வொரு வந்து தனியாக போட்டுக்கிடலாம், தனியாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் நீங்கள் எக்ஸாமுக்கு. இல்லைனா நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். ஸ்ட்ரைட்டாக போடுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், பட்டு கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு போடுங்க. ஸோ இதுதான் அவங்க அந்த ஃபஸ்ட் கிராஃப். இது ரஃபாக ஆரம்பிச்சிருக்குது. இது இந்த x+1 இருந்து பார்த்தீங்களா, மாடலஸ் ஆஃப் x+1. ஸோ அது மட்டும், பட் இது கிராஃப் கிடையாது. அங்கே கேட்டிருந்தது என்ன பாருங்கள், y = x+1 - 1, மாடலஸ் ஆஃப் x+1 - 1 சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ -1 என்ன ஆகும், காட் கீழே போகும். நான் சொல்லியிருந்தேன்ல, -1 வந்துச்சுன்னா கீழே போகும். ஸோ அப்போ இந்த கிராஃப் எந்த இடத்துல வரும், இந்த இடத்துல வரும். ஸோ இப்படி வச்சு ஒரு கிராஃப் போடுங்க. ஸோ கரெக்டாக இந்த மாதிரி ஒன்று போகும், இந்த மாதிரி ஒன்று போகும். ஸோ இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஆக்சுவலாக 1 இருக்குது. ஸோ கொஞ்சம் தள்ளி போடணும். இந்த இடத்துல ஆக்சுவலாக 2 இருக்கும் உங்களுக்கு. ஸோ நான் கொஞ்சம் தள்ளி போடுறேன், இந்த இடத்துல போடுறேன். ஸோ இப்படி தான், இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல 1 இருக்குதுன்னா அந்த 1க்கு நீங்கள் 1 எங்கே போட்டிங்களோ அதுக்கு நேர் கொஞ்சம் ஒரு பாயிண்ட்டு கீழே தள்ளி போடணும். தட் இஸ் கால்டு அந்த செகண்ட் கொஸ்டின் உள்ள கிராஃப் y = மாடலஸ் ஆஃப் x+1 - 1. ஸோ இந்த ரெண்டு கிராஃபும் புரிஞ்சுன்னா தேர்ட் கிராஃப் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். தேர்ட் கிராஃப் என்ன கொடுத்துருக்காங்கன்னா y = x+2 - 3. ஸோ ப்ளஸ்னா என்னது உங்களுக்கு, மாடலஸில் ப்ளஸ்னா இப்போ தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ப்ளஸ்னா என்னது, மாடல்ஸ்குள்ளே ப்ளஸ் இருந்தாச்சுன்னா யூ காட் லெஃப்ட் சைட் போகும். அப்போது என்ன செய்யும், லெஃப்ட் ஹேண்டில் போகும். அது 2 பாயிண்ட்டு, ஏன்னா +2ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அது என்ன 2 பாயிண்ட் வரைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் போடுறேன் 2 பாயிண்ட் தள்ளி இருக்கிறதுக்காக. இது உங்களுக்கு என்னென்னா அந்த ஃபஸ்ட் பாயிண்ட் x+2 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான், பட் எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த கிராஃப்லேயே. ஸோ நான் எப்படி போடணும்னா, எக்ஸாம்பிளில் நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போட்டாலே போதுமானது. ஸோ -3 -3ன்னு சொன்னாச்சுன்னா அவங்களுக்கு என்னென்னா 3 பாயிண்ட் கீழே போகும். ஸோ 1 2 3 ரொம்பவுமே கீழே போயிடும். அப்போ இந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்களேன், அந்த 3 இந்த மாதிரி கிடைக்கும் அந்த கிராஃப். ஸோ நீங்கள் பிளாட் பண்ணி கூட போட்டுக்கலாம், நான் உங்களை பிளாட் பண்ணாமல் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் பிளாட் பண்ணிவிட்டு அதுக்கு நேராக கரெக்டாக போடுவோம். ஸோ நான் பிளாட் பண்ண என்னாச்சுன்னா ரொம்ப டைம் இழுக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் பிளாட் பண்ணிவிட்டு போடுங்க. நான் உங்களுக்கு பிளாட் பண்ணாமல் சொல்லி தந்தது உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் சேவிங்காக தான் உங்களுக்கு. ஸோ உங்கள் டைம்ஸை நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம்ல. ஸோ இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி நார்மலாக வரைஞ்சாலே போதும். ஸோ இந்த கிராஃப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான், அதாவது மாடலஸாக இருந்தால் சரி தான், ஹோல் க்யூபாக இருந்தால் சரி தான், ஸ்கொயராக இருந்தால் சரி தான், பவர் 4 இல்லை ப்ராக்கெட்டில் கொடுத்து ஏதாவது ஒரு வேல்யூ கொடுத்துருப்போம், மாடலஸோ பவரோ இல்லை என்ன கொடுத்ததா சரி தான்.
ப்ளஸ்ன்னு அது உள்ளே ப்ளஸ் இருந்துச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடும் உள்ளே மைனஸ் இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு. இதே இந்த மாதிரி வெளியே தனியாக இந்த மாதிரி தனியாக எதுவும் +1 -1 மேலே கீழே இந்த மாதிரி, ஏன்னா அது ஒய்க்கு தான் ஆக்சுவலாக வேல்யூ ஆகும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கிராஃப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ இந்த சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணுங்க. இதுதான் உங்கள் தேர்ட் கிராஃப், இது உங்களுக்கு செகண்ட் கிராஃப், ஸோ இது உங்களுக்கு ஃபஸ்ட் கிராஃப். ஸோ கொஸ்டின் அன்னைக்கிட்ட எழுதிக்கிறேன். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்துக்கோங்க. x +1 -1, தென் இது வந்து உங்களுக்கு y = x +2 -3. ஸோ இது உங்கள் கிராஃப்ஸு. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். தேங்க்யூ.